மோகன்லாலோட சரித்திர படங்கள் எதுவும் பெருசா போகுறதில்ல. மரைக்காயர் உட்பட. ஆனாலும் அவர் வந்து மறுக்கா அது உள்ளாரையே போயிட்டு நமக்கு ஒவ்வொரு தடவையும் வந்து ஒரு டிசப்பாயின்ட்மென்ட் குடுத்துட்டே இருக்காரு. இந்த விஷாபாலயும் அதே தான் அவர் பண்ணியிருக்காரு. ஏன்றது தெரியல. இந்த இயக்குனர் நந்தா கிஷோர் அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 8 படம் எடுத்ததா படிச்சேன். நான் பார்த்ததில்ல. ஆனா அவர் 8 படம் எடுத்த ஒரு இயக்குனர் படம் மாரி தெரியல. ரொம்ப ஒரு புதுமுக இயக்குனர் கத்துக்கிறதுக்காக எடுத்த மாரி தான் இருந்துச்சு. அவ்வளோ ஒரு இம்மெச்சூர்டா இருந்துச்சு. அதே மாரி அவர் 5 வருஷம் எழுதுனதாகவும், 3 வருஷம் அதுக்கான ப்ரீ புரொடக்ஷன் வேலைய பார்த்ததாகவும் கூட பார்த்தேன். அதுக்கான உழைப்பு எதுவுமே படத்துல தெரியல. வணக்கம். பேரன்புடன் உங்கள் விஜயன். இன்னைக்கு வந்து நம்ம ரிஷபா இந்த திரைப்படத்தை மட்டும் தான் பார்க்க போறோம். இது ஒரு மலையாள திரைப்படம். ஒரு ரீஇன்கார்டினேஷன் அப்படின்னு சொல்லப்படுற மறுபிறப்பு அடிப்படையா வச்சுட்டு வந்திருக்கிற ஒரு ஃபேண்டசி திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். நெறைய இதுவரைக்கும் ஒரு 8 படங்கள இந்த இயக்குனர் எடுத்திருக்கிறதா படிச்சேன். நந்தா கிஷோர் அப்படின்ட்டு. ஆனா இந்த படம் வந்து ஒரு 8 படம் எடுத்த இயக்குனர் எடுத்த மாரியே தெரியல. ரொம்ப ஒரு புதுமுக இயக்குனர், அதுவும் இம்மெச்சூர்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஒரு இயக்குனர் எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. படம் அவ்வளோ சீன்ஸா இருக்கட்டும், எடுத்த விதமா இருக்கட்டும், ரொம்ப இம்மெச்சூர்டா இருந்துச்சு. அதேமாரி இந்த படத்துக்காக ஒரு 5 வருஷம் ரிசர்ச் பண்ணாரு. 3 வருஷம் ப்ரீ புரொடக்ஷன் ஒர்க் போச்சு அப்படிங்கிறதும் பார்த்தேன். அதுக்கான உழைப்பு எதுவுமே படத்துல தெரியல. அதுக்கப்புறம் மோகன்லால். மோகன்லால் வந்து அவரு எந்த சரித்திர படங்கள் அவர் தேர்ந்தெடுத்தாலும் அது பெருசா போகுறதில்ல. ஆ எது ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. நம்ம மரைக்காயரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு அலாவுதீன் அற்புத விளக்கம் மாதிரியான ஆ ஒரு கேரக்டர்ல ஒரு படம் நடிச்சிருந்தார்ல, அந்த படமா இருக்கட்டும், அது எதுவுமே பெருசா போகல. பெருசா ஒர்க் அவுட்டும் ஆகல. ஆனாலும் அவர் மறுபடியும் அந்த சரித்திர படங்கள் வந்துச்சுன்னா, அவருடைய விருப்பமான ஒரு ஜோன் போல இருக்கு. அதனால அது உள்ளார போறாரு. இந்த படமும் அது மாதிரியான ஒரு ரீஇன்கார்டினேஷன் சொல்லும்போது அது ஒரு சரித்திர படம். ஸோ அவர் இயல்பா நடிச்ச அந்த போர்ஷன் பாதி படங்கள் வந்து இப்ப பிரசன்ட்ல நடக்கிற மாரி காமிக்கிறாங்க. ஒரு பல ஜென்மத்துக்கு முன்னாடி நடக்கிறதாவும் காமிக்கிறாங்க. இப்போ பிரசன்ட்ல நடிக்கிறதா அதில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்பா மகன் சென்டிமெண்ட் அதில் அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வர்ற சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப பெருசாக அவர் நல்லா பெர்ஃபார்மன்ஸு அவரை பற்றி சொல்கிற அளவுக்கு நமக்கு தகுதி கிடையாது. ஆனாலும் படத்தில் பெருசாக அது ஒர்க் அவுட் ஆகலை. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, அவருடைய கேரக்டர் அது அந்த விஷயம். அதுக்கப்புறம் அவருடைய மகனாக வர்ற சமர்ஜித் லங்கேஷ், அவர் வந்து அவருமே பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருந்தார். அகெயின் இப்போ ப்ரெசென்ட்டாக நடக்கிற மாதிரி இதில் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. லவ் பொசிஷன்லாம் நல்லாவே பண்ணியிருந்தார். டான்ஸ் நல்லா ஆடுறாரு, சிக்ஸ் பேக்லாம் வச்சுருக்காரு, ஃபைட் நல்லா பண்ணுறாரு, எல்லாமே பண்ணுறாரு. பட் திருப்பியும் நம்ம குறை சொல்லணும் அப்படின்னா இயக்குனரை தான் குறை சொல்லணும். அவர் அதை காட்சிப்படுத்தின விதத்தில், அதை எடுத்த விதத்தில் வந்து ரொம்ப இம்மெச்சூரிட்டி தெரிகிறதுனால அந்த அந்த இம்மெச்சூரிட்டி வந்து நாயகன் மேலேயும் பிரதிபலிக்குது. ஆனால் அவர் ஹீரோ வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். மியூசிக் வந்து சாம்சியஸ் தானா அப்படின்னு சந்தேகம் வர அளவுக்கான மியூசிக்கு. அதே மாதிரி ஒரு சரித்திர படம் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் ரிசர்ச்சு, அதுக்கப்புறம் அதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் எல்லாத்தையும் தாண்டி அந்த இது எல்லாத்தையும் கவனம் செலுத்திட்டு படம் எடுக்கும்போது அந்த பிக்சரைசேஷன் பண்ணும்போது கோட்டை விட்டுட்டாங்களோ, ப்ரீ ப்ரொடக்ஷன், ரிசர்ச், போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாத்தையும் பண்ணிட்டு ப்ரொடக்ஷனில் கோட்டை விட்டுட்டாங்களோ அப்படின்னு தான் இந்த படம் தோணுச்சு. இது கிட்டத்தட்ட ஒரு பேன் இந்தியா படம் தான். மலையாளத்துலேருந்து மோகன்லால், கன்னடத்துலேருந்து ஹீரோ சமர்ஜித் லங்கேஷ், அதுக்கப்புறம் ஜிதேந்திரா ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு பேன் இந்தியா படமாக எடுத்த படம் வந்து கடைசியாக எதில் முடிஞ்சிச்சுன்னு ஒரே வார்த்தையில் நான் சொன்னால் உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சிடும். கண்ணப்பா மாதிரி இருந்துச்சு. அப்படின்னாலே இந்த படம் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த மிஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பை பகிர்வோம். நன்றி.